அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 கிலோ தங்க நகைகள் நெல்லை களக்காட்டில் மீட்கப்பட்டிருக்கின்றன. மங்களூரு வங்கிக் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் முருகாண்டியின் களக்காடு வீட்டில் 15 கிலோ தங்கம் மீட்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மங்களூரு வங்கி கொள்ளை சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பத்மநேரி சேர்ந்த இருவர் சம்பந்தப்பட்டிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட நபரான முருகாண்டி ஜோஸ்வா அவரது தந்தையிடம் 3 நாட்களாக சிறப்பு படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் என்று அவரை வைத்து விசாரணை நடத்தவில்லை, ஒவ்வொரு இடமாக அழைத்து சென்று விசாரணை நடத்தி வந்தார்கள். அதனால் எந்த இடத்தில் விசாரணை நடந்தது என்பது முழுமையாக அவர்கள் காவல்துறை தரப்பு சொல்லப்படவில்லை. ஆனால் 3 நாட்களாக நடத்திய விசாரணை முடிவில் தற்பொழுது அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் தங்கம் என்பது மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை, ஆனால் தங்கம் முழுமையாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது முருகாண்டி ஜோஸ்வாவின் தந்தை வீட்டில் அந்த பதுக்கி வைத்திருந்த நகையை பதுக்கி வைத்திருந்ததால் மகன் கொள்ளையடித்து வந்த பணத்தை பதுக்கி வைத்திருந்தால் அந்த தங்கத்தை பதுக்கி வைத்திருந்ததால் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணை என்பது இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த நகைகள் மொத்தமாக இருந்த தங்கம் அனைத்தும் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இதுவரைக்கும் 15 கிலோ தங்க நகை தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வங்கி கொள்ளையில் சம்பந்தப்பட்ட அந்த 15 கிலோ தங்கமாக மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பணம் எதுவும் மீட்கப்படவில்லை என காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரணை தொடர்கிறது என்று சொல்ல தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி நாகராஜன், உங்கள் தகவல்களுக்கு.